நாம் இந்த வீடியோவில் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் பாருங்கள். இது ஈக்குவேலன்ஸ், இது ப்ரொப்போர்ஷனலில் 4 பாயிண்ட்ஸ் வைப்பாங்க, அது கூட இருக்குது. இது ஃப்ளோர் ப்ராக்கெட்டு, இது சீலிங் ப்ராக்கெட்டு, இது டிஸ்கிரிமினன்ட். இது தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லிட்டு நம்ம 10th கூட பார்த்துருப்போம். நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ், இதை சம்மேஷன் ஆஃப்னு சொல்லுவோம். இதை ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது பையன்னு சொல்லிவிட்டு இதை ப்ராடக்ட்காக யூஸ் பண்ணுவோம், அதனால் நான் ப்ராடக்ட்னு எழுதிருக்கிறேன். இது மாதிரி பை சிம்பிள் போட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து இது எஃப் ஆஃப் எக்ஸு, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுன்னு அதுக்கு மீனிங்கு, அது பார்த்து இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எஃப் சர்க்கிள்னு படிப்போம். எஃப் சர்க்கிள் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இது காம்போசிட் ஃபங்க்ஷன், பேர் காம்போசிட் ஃபங்க்ஷன். நம்ம இதை சர்க்கிள்னு சொல்லிட்டு படிப்போம். அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட்டு. ஓப்பன் ப்ராக்கெட் பொறுத்தவரையில் அந்த என் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகாது, க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் இன்க்ளூட் பண்ணும். அதான் அதுக்கான வித்தியாசம், வேறு எதுவும் சொல்ல முடியாது அதில். இது க்ளோஸ்டு ப்ராக்கெட். இது இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிக்கும் ப்ரொப்போர்ஷனலுக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிளில் பார்த்திங்கன்னா இது 8 ஹரிசாண்டலாக போட்ட மாதிரி இருக்கும், ப்ரொப்போர்ஷனலில் அது ஓப்பனில் இருக்கும், லாஸ்ட்டில் கரு கனெக்ட் ஆகிருக்காது. இது ஆய்லர் நம்பரு ஈன்னு சொல்கிறது. இதுக்கு வேல்யூ உண்டு, அதோடு நான் எழுதிருக்கிறேன். 2.1782 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஆய்லர் கான்ஸ்டண்ட்டும் இருக்குது. ஆய்லர் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 0.5772. இங்கிறது பையன்றது கோல்டன் ரேஷியோன்னு சொல்லிட்டு பேர். இதுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 1.168 சம்திங் அண்ட் ஸோ ஆன் சொல்லிட்டு இது மாதிரி இருக்குது. இது செட் ப்ராக்கெட், இதுக்கு பேர் செட் ப்ராக்கெட். இது ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேல்யூவும் இது மாதிரி அப்படின்னு சொல்கிற கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இது தேர் எக்ஸிஸ்ட்டு, அந்த இடத்துல இப்படி இருந்தா அப்படின்றதுக்காக இது யூஸ் பண்ணுவோம், தேர் எக்ஸிஸ்ட்டு. அடுத்து இது இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னர் ப்ராடக்ட் இது அல்ஜிப்ராவில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு பேர் டிட்டர்மினன்ட் ஏ. இந்த மேட்ரிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். மேட்ரிக்ஸும் பார்த்திங்கன்னா அல்ஜிப்ராவோட ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும், அதனால் அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். இதை ஏ பவரில் டி போட்டால் ஏ பவரில் -1 போட்டோம்னா தான் இன்வர்ஸ்னு சொல்லுவோம், ஏ இன்வர்ஸு, அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், பைனரி ஆப்ரேஷன்ஸு. ஈக்குவல்ஸு, நாட் ஈக்குவல்ஸ் தெரியும். இது இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய கிளாஸில் சொல்கிறோம். நாட் ஈக்குவல், இன்இக்வாலிட்டி எல்லாம் ஒன்று தான்.
இது லெஸ் தேன், இது கிரேட்டர் தென். அடுத்து இதில் ஈக்குவல் சைன் போட்டோம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபேக்டோரியல் இல்லையா, இது நாம் 11th மேத்தமெட்டிக்கல் இன்டென்ஷனில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்டி செட்டு, செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். எம்டி செட்டு, தெர் இஸ் நோ எலமெண்ட்டு இன் இட்டு. இது பர்சன்டேஜ் சின்ன கிளாஸில் நம்ம பார்க்குறோம். பர்சன்டேஜ் சிம்பிள் நம்மளுக்கு தெரியும். அடுத்து இது வந்து தேர்ஃபோர், மேலே புள்ளி வச்சோம்னா தேர்ஃபோரு, டவுனில் புள்ளி வச்சோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா இது பிகாஸ். அதனால் அந்த வித்தியாசத்துக்காக வேண்டி எழுதுனேன். ஏறக்குறைய சேம் மீனிங் தானே. பிகாஸ்னால் ஏனெனில், தேர்ஃபோர்னால் ஆகவே இல்லையா, ரெண்டுமே பதிலுக்காக தான். இது இன்டெக்ரல் சிம்பிள், இது நம்ம 11th இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, நம்ம இது தெரிஞ்சுன்னு இருப்போம். அதுக்கடுத்து இது சிமிலர். சிமிலர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரிலேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது பேரலல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம், சின்ன கிளாஸ்லேருந்தே அது பழகின்னு வரும். அதுக்கடுத்து இது ரூட்டு, இது ஸ்கொயர் ரூட்டு. அங்கே நம்பர் எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல அது வந்து ஸ்கொயர் ரூட்டு. அடுத்து வந்து நம்பர் இருக்குது அப்படின்னா கியூபிக் ரூட். அங்கே நம்பர் என்ன இருக்கோ அது மாதிரி ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா 2ல் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸ்கொயர் ரூட்டு. இது கியூபிக் ரூட்டு. சப்போஸ் 4 இருந்ததுன்னா 4th ரூட்டு, 5 இருந்தால் 5th ரூட்டுன்னு சொல்லிட்டு. இது ரேடிக்கல் ஃபார்ம் இல்லையா, அதனால். அடுத்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, மியூ, எப்சிலான், EPSILON, டெல்டா ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒமேகா, டவ், சிக்மா, ரோ, RHO, ரோ. தீட்டா, இதுவும் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். அடுத்து இது பெர்பெண்டிகுலர், இது அங்கேயே எழுதிருக்கணும், பேரலாக கூட எழுதிருக்கணும். பெர்பெண்டிகுலர். அடுத்து இது பிலாங்ஸ் டு, அதான் ஒரு செட்டுக்குள்ளே இந்த எலமெண்ட் இருக்குதா அப்படின்னா பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவோம், டஸ் நாட் பிலாங்ஸ்னு சொல்லுவோம். இது மெம்பர் ஆஃப் அப்படி தானே, டீமுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா அவர் மெம்பரு, இல்லைனா இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுறோம் பிலாங்ஸ் டுன்றது. இது வந்து நெபியா அப்படின்னு சொல்லிட்டு இது நியூமரிக்கல் மெத்தட்ஸில் யூஸ் ஆகும் பெரிய கிளாஸில். டெல்டாவை கவுத்த மாதிரி போட்டால், டெல்டா மாதிரி போட்டால் அது இன்க்ரிமெண்ட்டு. இனிமேல் தான் நியூமரிக்கல் மெத்தட்ஸில் யூஸ் ஆகும். இது இம்ப்ளைஸு. இது ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் ஏரோ மார்க் மாதிரி போட்டால் அது இம்ப்ளைஸு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சேர்த்து போட்டோம்னா இம்ப்ளைஸ் அண்ட் வைஸ் வேர்சான்னு சொல்லிட்டு. மறுதலையும் உண்மை அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்களுக்கு இது மாதிரி சிம்பிள் வரும். ஏன் இது மாதிரி கழுத்த மாதிரி போட்டோம் இன்டர்செக்ஷன், யூ மாதிரி போட்டோம்னா யூனியன். இது ஆம்பர்சென்ட்டு, இது சிம்பிள் வந்து ஆம்பர்சென்ட்டு. இது வந்து கம்ப்யூட்டரில் இருக்குது, கம்ப்யூட்டர் கீபோர்டில் நம்ம நிறைய பார்க்குறோம் ப்ரோக்ராம்லாம் எழுதும்போது.
ஆங்கிள் அப்படி தான் குறிப்பிடுவோம். இந்த 0க்கும் டிகிரிக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியலன்றதுனால இப்போ நான் மேலே தான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு நம்பர் போட்டு அது மேலே 0 மாதிரி டிகிரி மாதிரி போட்டுருக்குறேன். இந்த செல்சியஸு ஃபாரன்ஹீட் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக 0 மாதிரி போட்டால் 0 மாதிரி தெரியுமேன்றதுனால இது மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இது வந்து டிகிரி, அதாவது டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்ற மாதிரி அது போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டென்சார் ப்ராடக்ட். இது வந்து நம்ம மெக்கானிக்ஸில் யூஸ் ஆகுது இந்த சிம்பிள். அடுத்து அல்ஜிப்ராவில் கூட பார்த்திங்கன்னா டைரக்ட் சம் யூஸ் ஆகுது. யூஸ் ஆகுது. அடுத்து வந்தது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல எக்ஸ் உள்ளே இருக்குது. சப்போஸ் 4, 5 எது இருந்தாலும் அந்த நம்பர்லாம் அப்சல்யூட் வேல்யூ.